ஹலோ மக்களே, முதல்ல நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ என்னோட அனுபவத்தில் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். உங்களால் அந்தளவுக்கு கிளியராக பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஷைனியாக தெரியும். ஸோ கேமராவுக்கு ஷைனியாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போனால் என்ன உன் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து நாட் ஒன்லி ஃபார் சன்ஸ்க்ரீன், ஈவன் மேக்கப் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஃபேஸ் ஆயிலியாக மாறிடுச்சுன்னா கூட இது யூஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்கள், ஆயில் அப்சர்பிங் ஷீட்ஸ்ன்னு போட்டிருக்கு. மொத்தம் 100 ஷீட் இருக்குது இதில். இந்த ஷீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி நான் காட்டுறேன். இது வந்து இங்கே யூஎஸில் மட்டும் இல்லாமல் இந்தியாலேயும் இருக்குது. நான் அமேசான் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன், இது இருக்குது. வேறு வேறு பிராண்டில் அமேசானில் இந்தியாலேயும் கிடைக்கும். ஸோ ஃபார் ஷியூர் ஐ கேன் கேரண்டி தட். இப்போது இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போதே ஒரு ஷீட் இதில் ஒட்டிட்டு வரும். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா இங்கே க்ளூ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஷீட்டை கையில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய ஷீட்ஸ் வந்துடும். ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால உங்களால் ஒரு ஷீட்டை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கியாக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா ஒரே ஒரு ஷீட்டு மட்டும் தனியாக வரும். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் எவ்வளோ ஆயில் அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ நான் 2 ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் 3 ஷீட்டு கூட தேவைப்படும். இன்னும் ஒரு ஷீட் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் ஆயில் ரிமூவ் பண்ணும். நீங்கள் பண்ணும்போது இந்த ஷீட்டை இப்படி வச்சு ஷீட் மேலே தான் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணுமே தவிர்த்து உங்கள் கை ஃபேஸில் படக்கூடாது. அந்த மாதிரி பட்டுச்சுன்னா கட்டாயம் மேக்கப் அழிஞ்சிரும். ஆனால் இந்த ஷீட் வந்து நீங்கள் ஃபேஸில் வைக்கும்போது வெறும் ஆயில் மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ணுமே தவிர்த்து மேக்கப்புக்கு எந்த பாதிப்பும் வராது. இதை நான் பல தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், பல வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு பேக் வாங்கினீங்கன்னா அந்த பேக் உங்களுக்கு பல மாதங்களுக்கு வரும். ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நான் பார்க்கும்போது 150 ரூபாயோ 200 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தது வெப்சைட்டில். 100 ஷீட் அந்த பேக்கேஜ் வந்து 150-200 ரூபான்றது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுது இல்லைங்களா. முக்கியமாக இந்த காலத்தில் இருக்கிற டீனேஜர்ஸுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா டீனேஜில் தான் இந்த ஆயில் செக்ரீஷனெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கெல்லாம் அந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் வழி இருக்குன்னு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல, இந்த வீடியோ பார்த்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நெக்லஸை காட்டணும். இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஹேண்ட்மேட் நெக்லஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த நெக்லஸ்க்கான ஃபீட்பேக்கை கொடுங்க. நெக்லஸ் மட்டும் இல்லை, கம்பலும் நானே என் கையால் செஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.